எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க பசங்க எல்லாமே நம்ம ஆன்யாவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நேத்து டேமியன் அவ அடிச்சிட்டால, அதனால டேமியன் நினைக்கிறான் இந்த ஆன்யா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்யாவை பத்தி நினைக்கும் போது ஆன்யா கரெக்டா டேமியனை திரும்பி பாக்குறா. அதை பார்த்து டேமியன் ஷாக் ஆகி அப்படி அமைதியாயிடுறான். அப்புறம் சூரிய ஒளியை பத்தி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேல இருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. அதுல சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பார்த்து ஆன்யா செம்ம ஷாக் ஆகிடுறா. ஒருவேளை கடவுள் தான் இதை பண்றாரோ. அப்புறம் கிளாஸ் நடக்குது. அவன் புக்ல மட்டும் சாரி கேக்குறத பத்தி ஒரு ஸ்டோரி இருக்கு. அப்புறம் போற வழியில இருக்க மரத்துல கூட சாரின்னு எழுதி இருக்கு. அவன் முன்னாடி போற பையன் ட்ரெஸ்ல கூட சாரி எழுதி ஒட்டி இருக்கு. அவ சாப்பிடுற சாப்பாட்டுல கூட சாரி எழுதி இருக்கு. அங்கிருந்து நம்ம ட்வைலைட்டோ இவ என்ன சாரி கேட்கவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப கரெக்டா டேமியன் உள்ள வரான். அவங்கிட்ட போய் சாரி கேட்கலான்னு ஆன்யா போகும்போது பெக்கி மறுபடியும் புடிச்சு இழுத்துடுறா. இதை பார்த்த ட்வைலைட்டோ முதல்ல இவள் ஆன்யா கிட்ட இருந்து பிரிக்கணும். மறக்காம இந்த டைட்டிலுக்கு மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.